பெருஞ்செய்தியோடு மீண்டும் இணைவோம். ஏற்காடு இடைத்தேர்தலில் திமுக அதிமுக இடையிலான பல பரீட்சை, இரு கட்சிகளின் பிரச்சார வியூகம், தொகுதியில் பிடிப்பட்ட பரிசு பொருட்கள் போன்றவை குறித்தெல்லாம் இதுவரை பார்த்தோம். இந்த தேர்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது பற்றி இனி பார்க்கலாம். ஏற்காடு இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஏற்காடு மக்களுக்காக பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அந்த திட்டங்கள் அனைத்தும் இன்று என்ன நிலையில் இருக்கின்றன பார்ப்போம். ஏற்காட்டில் பெருமளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்தாலும் அந்த பகுதியில் இதுவரை அரசு கலைக்கல்லூரிகள், தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்று பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பெரிய வளர்ச்சியும் நடந்துவிடவில்லை என்பதே அப்பகுதி மக்களின் கருத்தாக இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இன்று வரை நிறைவேற்றப்படாமல் இருப்பதே அதற்கு சான்று என்கின்றனர் அவர்கள். கடந்த பொதுத் தேர்தலில் எல்லா கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் தரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படலை. அப்புறம் வாழப்பாடியில் காய்கறிகள் பழங்கள் நிறைய வரதுனால அங்கே குளிர்பதன கிடங்கு அமைச்சு தரதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் நிறைவேற்றல. வாழப்பாடி தாலுகா அலுவலகத்தை தனியார் இடத்துல இருந்து அரசு அலுவலகம் கட்டித்தரன்னு சொன்னாங்க. அதுவும் நிறைவேற்றப்படலை. தனி தாலுகா நீதிமன்றம் அமைச்சு தந்தாங்க. அதுவும் நிறைவேற்றப்படலை. இதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தான் இருக்கு இது வரைக்கும். இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரே இப்பகுதியை அரசியல் கட்சிகள் கண்டுகொள்வதாக கூறும் வாக்காளர்கள் இந்த தேர்தல் நடந்த பிறகாவது கல்வி, தொழில் நிறுவனங்கள் என பல அடிப்படை வசதிகளை அரசு மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்றனர். இந்த எம்பி மினிஸ்டர் எல்லாம் முதல்வர் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்க இந்த யார் ஜெயிச்சாலும் சரி இது நல்லபடியாக அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க அடிப்படை வசதி, குடிநீர், மின்சாரம், கல்வி இதெல்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் கல்வி வசதி இல்லை. 7-8 கிலோமீட்டர் பொண்ணுங்க நடந்து போய் தார் ரோடு வசதி இல்லை, லைட் இல்லை, போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ பார்த்துருப்பாங்க எல்லாம். அவங்க இதெல்லாம் பார்த்து யார் ஜெயிச்சாலும் அந்த மக்களுக்கு நல்ல ஒரு அடிப்படை வசதி செய்துன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மக்களின் நலனில் அக்கறை காட்டினால் மக்களின் நிலை உயர்வதோடு தொகுதியும் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மோகன்ராஜ். ஏற்காட்டில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கு எந்த அளவு அரசியல் முக்கியத்துவம் உள்ளது என்பது குறித்தும் பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்ததற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் பத்திரிகையாளர் மணியோடு நம் செய்தியாளர் கார்த்திகேயன் நடத்திய நேர்காணல் இதோ. ஏற்காடு இடைத்தேர்தல் அனைத்து கட்சிகளாலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அந்த இடைத்தேர்தலில் அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதா என்பது குறித்து பத்திரிகையாளர் மணியிடம் பேசலாம். சார் வணக்கம். கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை 4 இடைத்தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. நடக்கப் போவது 5வது இடைத்தேர்தல். மற்ற தேர்தலுக்கு கொடுக்கப்படாத முக்கியத்துவம் இந்த தேர்தலுக்கு கொடுக்கப்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய 5வது இடைத்தேர்தல் இது. முக்கியத்துவத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி எப்பயுமே கொடுத்த முக்கியத்துவத்தை தான் இப்பயும் கொடுக்குது. ஆனால் திமுக இந்த கடந்த 4 இடைத்தேர்தலுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை இப்போ கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு இங்கே வெற்றிக்கனியை சுவைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கலைஞர் நினைக்கிறார். ஆனால் அது அப்படி நடக்குமா என்பது சந்தேகம்தான். ஏனெனில் இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக கேலிக்கூத்தாக மாறி போய்விட்டன. 2006, 2011 திருமங்கலம் ஃபார்முலா என்று நம்ம ஒன்று சொல்லுகிறோமே, அது நடைமுறைக்கு வந்தது. 11 இடைத்தேர்தல்கள் அவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் என்று நமக்கு தெரியும். அதற்கு முன்பு 2005 பிப்ரவரியில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரத்தில் லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்து என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் ஆளும் கட்சி அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதும் பொது தேர்தலில் அந்த கட்சி தோற்றுப்போவதும் என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. விழிப்புணர்வு உள்ள எந்த ஒரு சராசரி குடிமகனும் வெட்கி தலை கொள்ள வேண்டிய அளவுக்கு பணம் இந்த இடைத்தேர்தல்களில் விளையாடுகிறது. இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் கேலிக்கூத்தாக மாறி போய்விட்டது. அதனால் இதுக்கு பெரிய ஒன்றும் அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதா நான் நினைக்கல. எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்கிற முடிவை அறிவித்திருக்கிற பாமகவும், அதே போன்று தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிற கட்சிகள் மட்டுமே கூட்டணி என்கிற நிலைப்பாடு எடுத்திருக்கிற தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கின்றன. இதற்கு பிரத்யேக காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா? பாமகவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக ஒரு விஷயத்தை கூறி வருகிறார். அதாவது அடுத்த தேர்தல், அதாவது 2014 மக்களவைத் தேர்தல், 2016 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் இரண்டிலுமே பாமக தனியாக தான் நிற்கும் என்று அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். அவர் அதை கடைபிடிக்கப் போகிறாரா என்பதை தேர்தல்கள் நெருங்கும் போது தான் நம்மளால் உறுதிப்படுத்த
பயன்படுத்திக் கொள்ள முடியும். மற்றொரு முக்கியமான விஷயம், பாமகவை பொறுத்தவரை இந்த தேர்தல்களை புறக்கணிப்பதற்கு அங்கு 35% குறையாமல் தாழ்த்தப்பட்டவர்களின் வாக்குகள் இருக்கின்றன. அவர்களிடம் போய் நாம் ஏன் வாக்குகளை கேட்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் காரணமாக இருக்கலாம். ஏனெனில் கடந்த ஓராண்டாக அவருடைய அரசியலை பார்க்கும்போது நமக்கு அந்த எண்ணம் வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர் என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைய வேண்டும் என்று டெல்லியில் பேசியிருக்கிறார். அதை நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேரம் பேசுறது, பார்கெனிங் ஷிப்னு தான் நான் நினைக்கிறேன். நான் தேர்தல் நெருங்கி வரும்போது அவர் ஏதாவது ஒரு அணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இடைத்தேர்தல் என்றாலே இலவசங்கள் என்ற நிலை மாற வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் எத்தனையோ விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்தாலும் மக்களாய் பார்த்து மனம் மாறாவிட்டால் இதுபோன்ற அவலங்களுக்கு இறுதி புள்ளி வைக்க முடியாது. சரி நேயர்களே, நாளை வேறொரு பெருஞ்செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். அடுத்து வருவது சர்வதேச செய்திகள். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.